நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வரோம். எப்படி இருக்கீங்க சம்பந்தி? நான் நல்லா இருக்கேன் சம்பந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? சம்பந்தி, அவங்க தான் ஜெயந்தி, சாரதாவுடைய தங்கச்சி. வணக்கம்மா. அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஏன் சகல. வணக்கம். இவர் தான் டுடேஸ் மேன் ஆஃப் தி மேட்ச், மாப்பிள்ள அர்ஜுன். வணக்கங்க. வணக்கம். சரி வாங்க மாமா, உள்ள போய் பேசலாம். அர்ஜுன், இவர் தான்ப்பா என் மருமகன், உன்னுடைய அண்ணன் தமிழ். வணக்கம். வணக்கங்க. சரி வாங்க. வாமா, வாங்க சார். சுதா ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. ஒன்னும் அவசரம் இல்லை சம்பந்தி, பொறுமையா வரட்டும். இது என்ன நம்ம வீடு தானே, இருந்து சாவகாசமா பார்த்துட்டு போறோம். தம்பி என்ன பண்றீங்க? சிஏ முடிச்சிட்டு சென்னையில் ஒரு பெரிய ஆடிட்டர் கிட்ட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நல்லது. ஏங்கா, ஊருக்குள்ளேயே இவ்வளவு பெரிய கார வீடா இருக்கே, நல்ல வசதியான இடம் தான் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணல்ல, வெறும் பவுசு தான். போக்கா, சும்மா சொல்லாத. வெறும் பவுசுனா இந்த வீட்டுல பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுத்திருப்பியா நீ? ஏய், நிஜமா தாண்டி சொல்றேன், என்ன நம்புடி. போக்கா, உன்னை நம்பவே முடியாது, சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏய், என்னடி இது, இன்னும் சேலை கட்டாம இருக்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலமா, விட்டு. வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. உன்னை யார் இங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்கல. வான்னா வா, போனா போ. திமிரு பிடிச்ச மாதிரி பேசாத. என்னால வர முடியாது. இத மட்டும் உங்க அண்ணன் கிட்ட சொன்ன, உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவான். போய் சொல்லு, அண்ணன் ஒண்ணும் சொல்லாது. ஏய், பெரியவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்கடி. உன்ன மாதிரி ஒரு லூச பாக்குறதுக்கு சென்னையில இருந்து வந்திருக்காங்க. போமா, வரேன். உன்னை கூட்டிட்டு போகாம போனா உங்க அப்பா என் கழுத்தை நெரிச்சிருவாருடி. சேலையை மாத்திட்டு வா. நீ கொஞ்சம் வெளியே நில்லு, நான் வரேன். சரிங்க, எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அம்மா, அம்மா, அம்மா. என்ன தமிழ், என்ன இவ்வளவு நேரமா? இத முடிஞ்சிருச்சுடா. ரொம்ப ஒன்றும் மேக்கப் போட வேணா, இருக்கிற சேலையில் ஒரு நல்ல சேலையை கட்டிக்கிட்டு வந்து ஒரு ஓரம் 2 மோத காமிச்சிட்டு போக சொல்லு. ஏன்பா? சொல்கிறேன் இல்லை, அப்புறம் என்ன ஏப்பா நோப்பான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு. சரி, அப்புறம் இந்த காபி பலகாரம்லாம் நீயே கொண்டு வந்து கொடுத்துரு. ஏய், அத பொண்ணு தாண்டா கொடுக்கணும். ஏன் நீ கொடுத்தா குடிக்க மாட்டாங்களா? மாய், சும்மா கேள்வி வைக்காம சொல்றது மட்டும் செய்யுமா, புரியுதா? எங்கம்மா போன? சரவணன் கூட பேசிட்டு இருந்தேன். 24 மணி நேரம் போன்ல பேசுறத விட்டுட்டு அத்தை மாமா வந்திருக்காங்க, போய் என்னான்னு கேளு. வாங்க மாமா. வாங்க அத்தை. வா அர்ஜுன். எப்படிமா இருக்க? எனக்கு என்ன மாமா, நல்லா இருக்கேன். சரவணன் பேசினானா? சரவணன் இப்பதான். அவன் என்னைக்கு பேசாம இருக்கான்? என் புள்ள சம்பளம் எல்லாம் போன் பில்லுக்கு தானே போகுது. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாமே அப்படிதாங்க, நாம தான் கண்டுக்க கூடாது. கரெக்ட். சொல்லு சுதா. ஓடி போலாமா? இப்பவே பேக்ல தூக்கிட்டு நான் வந்துடுறேன். 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம். என்ன சொல்ற? ஏன் இப்படிலாம் பேசுற? என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. யாரு?
என் அத்தனுடைய சித்தி பையன். தப்பிக்க முடியாது. நான் உங்களுக்கு முன்னாடி போய் நின்று ஆகணும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கல்யாணம் நடந்துரும். உங்களை யாரும் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. எனக்கு யாரும் தேவையில்ல. வீட்டை விட்டு வரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்க தான் சொல்லணும். சுதா, நீ போய் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக மாப்பிள்ளைய பாரு. என்னால முடியாது. நான் சொல்றத கேளு சுதா. உங்க அப்பா அம்மாலாம் விவரம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. வெறும் ஃபார்மாலிட்டிக்கு தானே. இன்னும் சொல்ல போனா நமக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவுமே நடக்கல. யதார்த்தமா கோயில 2 பேரும் சந்திச்சோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய முடியாத அளவுக்கு ஒன்று சேர்ந்துட்டோம். அதுதான் யதார்த்தம். உங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான். நீ சும்மா வேலைக்கு நின்று உன் பங்குக்கு எல்லாருக்குமே ஒரு வணக்கத்தை போட்டு வந்துரு. எனக்கு பிடிக்காத ஒண்ணு செய்ய சொல்றீங்க. உங்களை நான் பார்க்காம உங்ககிட்ட பேசாம இருந்திருந்தா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஃபேஸ் பண்ணிருப்பேன். ஆனா இப்ப முடியல. அதான் இப்ப நான் இருக்கேன்ல. உங்களுக்கு ஒண்ணு கோவம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையை விட உன் மேலதான் அதிக நம்பிக்கை இருக்கு. போயிட்டு வா போ. சுதா, சுதா. ஏய், அம்மா கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்து கால் பண்றேன். ம், சரி. பத்ரம். சுதா. ஏய், இன்னுமா நீ ரெடி ஆகல? தலை வலிக்குதுமா. ஒன்னால தாண்டி எனக்கு தலைவலி. சீக்கிரம் ரெடி ஆகு. ஏங்கா, பொண்ணை கூட்டிட்டு வருவாங்கன்னு பார்த்தா இப்படி வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் வாங்க. வணக்கம் சம்பந்திமா. வணக்கம். இவர்தான் மாப்பிள்ளை அர்ஜுன். வணக்கம். ஏங்கா, உனக்கு மட்டும் சூப்பரா மருமகளை பிடிச்சுக்கிட்டு எனக்கு இப்படி ஓல்ட தள்ளி விடலான்னு பாக்குறியா? ஐயோ, இது பொண்ணோட அம்மா. எடுத்துக்கங்க சம்பந்தி. வணக்கங்க. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். இந்தாங்க சம்பந்தி. போதும் போதும். ஓ, அம்மாவா? அதானே பார்த்தேன். ஒரு நிமிஷம் பதறிட்டேன்ல. பெரியப்பா, என்னப்பா? பொண்ணை பார்த்துட்டு பெரியம்மா நெல்லையப்பர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்கல்ல. சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்கன்னு சொல்ற. அதுக்கு தானே இந்த பிட்டு. அது இல்லை, 12 மணிக்கு கோயில் நட சாத்திடுவாங்கல்ல. அதான். தெரியும்டா. என்னாச்சு? சுதாவை கூப்பிட்டு வாமா. சரிங்க மாமா. கூப்பிட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், என்னடி எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க, நீனும் ரெடி ஆகாம இருக்க? அதை தாண்டி நான் அப்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவ கேட்கவே மாட்டேங்கிற. என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லைன்னா ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? இந்தா, உள்ள போய் மாத்திட்டு வா. நீ போக்கா, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இந்த கதையெல்லாம் வேணாம். இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் நீயும் அம்மாவும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. சீக்கிரம் போய் மாத்திட்டு வா. எதுக்கு இவ்வளவு நேரம் ரெடி ஆகாம இருக்கா? நான் கெஞ்சிட்டு இருந்தேன், கேட்டா தானே. எதையும் யோசிச்சுக்கிட்டு போன்லயே தொங்கிட்டு இருக்கா. அவ கையில இருக்கிற போனை வாங்கி தலையை சுத்தி தூக்கி போட்டாதான் எல்லாம் சரியா வரும்.
சரி போலாம். போலாங்கா. ஒன்னும் தெரியாத மாப்பிள்ளைய போய் நீ பார்க்க போறது இல்ல. அப்படியே அழகா மேக்கப் போட்டு அசையாம நிக்கிறதுக்கு. அர்ஜுன் உனக்கு தெரிஞ்ச பையன்தான். நீ அப்படியே ஃபீல் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. இங்க பாரு, ஹாலுக்கு போனதும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும், புரியுதா? வா. அக்கா போனை சார்ஜர்ல போட்டு வந்துடுறேன். மீனாட்சி, நான் சொன்னேனா இந்த போன் தான் சனிய. இருமா, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு. போனை சார்ஜர்ல தானே போட போறேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் உம்முன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு ஹாலுக்கு வருவா. நீ போ. சுதா, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அதெல்லாம் வேணாம் சமந்தி, நீங்க வேற. அப்படியே கும்பிட்டுட்டு போமா போதும். அர்ஜுன், பொண்ணு நல்லா நீ நல்லா பாத்துக்கோமா. சுதா பாருமா. அக்கா, பொண்ணு நல்லா இருக்கல்ல? உன் பேர் என்னம்மா? சுதா. பாட தெரியுமா? ஏன் சூப்பர் சிங்கர்ல சேர்த்து விட போறியா? போடி. அம்மாடி, நீ உள்ள போமா. அவ்வளவுதானா? பொண்ண பார்த்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன? நீ போமா. பையனை பாத்தியாடி? நல்லா பாத்தியா? பெரிய ஆடிட்டரான். சுதா, அர்ஜுன் எப்படி? வாயை திறந்து பதில் சொல்லு. எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலக்கா. என்னடி? இவளுக்கு எப்பவும் விளையாட்டுதாமா. நான் அக்கா, நீ அம்மாங்கிற நினைப்பே இருக்காது. எப்ப பாரு அவ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விளையாடுற மாதிரி நம்ம கிட்டயும் விளையாடிட்டு இருப்பா. நீ போய் அப்பா கிட்ட உங்க விருப்பம் தான் ஏன் விருப்பம்னு சுதா சொன்னதா சொல்லிடு. ஒரு நிமிஷமா, நான் விளையாட்டுக்கு சொல்லல. நீ அக்காங்கிறதுனால உண்மைய முகத்துக்கு நேரா சொல்றேன். எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல. இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்குடி. அம்மா இருமா. சுதா, நீ உடனே உன் முடிவை சொல்லணும்னு அவசியம் இல்ல. நல்லா யோசிச்சு நிதானமா சொல்லு. அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் நீங்க ஊருக்கு போங்க, போன்ல தகவல் சொல்றோம்னு சொல்லிக்கலாம். நீங்க எத்தனை நாள் கழிச்சு கேட்டாலும் இதுதான் என்னோட முடிவு. என்ன பேச்சு பேசுறா பாரு. பையன் ஆடிட்டர். நீ சொல்ற பதில்னால மீனாட்சிக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? இருமா, நான் பேசுறேன், நீ பேசாத. சுதா, உனக்கு ஏன் அர்ஜுனை பிடிக்கல? ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. எனக்கு காரணம்லாம் இல்லக்கா, எனக்கு ஒரு பிடிக்கல. இது நியாயம் இல்ல சுதா. நீ பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நீதான்க்கா நியாயம் இல்லாம நடந்துக்கிற. உன் கல்யாணத்தப்போ அத்தானதான் கல்யாணம் பண்ணிப்பண்ண நீ எல்லாரும் எதிர்த்து நின்னியே, அதுக்கு என்ன காரணம்? எனக்கு அவனை பிடிச்சிருந்தது. எனக்கு இவரை பிடிக்கலக்கா, அதனாலதான் உங்க எல்லாரையும் எதிர்த்து நிக்கிறேன்.
மீனாட்சி, எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. போய் என்னன்னு சொல்றது? உண்மையை சொல்லுமா. அதை இப்பவே சொல்லணுமா? அவங்க ஊருக்கு போன பிறகு நீ சொன்ன மாதிரி போன்லயே சொல்லிக்கலாம். வேணாமா, இந்த குழப்பத்தை இதுக்கு மேல வளர்க்க வேணாம். இதோட முடிச்சுக்கலாம். நீ போய் அப்பா கிட்ட சுதாவுக்கு அர்ஜுனை பிடிக்கலன்னு சொல்லிடு. பயமா இருக்குடி. 3 பொண்ணுங்களை பெத்தவனி, இதுக்கே பயந்தா எப்படி? மீனாட்சி அக்காவுக்கு மட்டும் சரவணாத்தான கல்யாணம் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணியே, ஏன் விஷயத்துல மட்டும் ஏன் பயந்து நிக்கிறேன்னு சுதா உன்னை பார்த்து கேள்வி கேட்டு காயப்படுத்துறதுக்குள்ள போமா, போய் அப்பா கிட்ட சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்கெல்லாம் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். என்ன சம்பந்தி, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வர சொன்னேன். சாரதா ஒன்றும் பார்த்தில்லையே? இல்ல சம்பந்தி, பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அது சரி, விடுங்க, பரவாயில்ல. இப்போ நான் சொல்றத மட்டும் மனசுல வச்சுங்க. என்ன சம்பந்தி? இன்னும் சிறிது நேரத்தில் உள்ள சாரதா மாப்பிள்ளைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அடவு கட்டுவா. நீங்களும் அவ ஆட்டத்துக்கு தாளம் போடுற மாதிரி சரி சரின்னு தலையை மட்டும் ஆட்டுங்கள். இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். புரியல சம்பந்தி. அட என்னங்க நீங்க, சாரதா சரவணன் கல்யாணத்தை விட்டதையும் சேர்த்து இதில் பிடிக்கலாம்னு நினைக்கிறான். சம்பந்தி, என்னால செய்ய முடியாததை சரின்னு ஒதுக்கிட்டு பின்ன அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஏன் முழிக்கணும்? அவங்க கேட்கறத கேட்கட்டும். நான் முடிஞ்சா சரின்னு சொல்றேன், முடியலன்னா அது இல்லைங்க சம்பந்தி. என்ன ஒருத்தருக்காத ஒருத்தர் கடிக்கிறீங்க? கடிக்கவில்லை, நாங்கள் கதைக்கிறோம். சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. என்ன ரகசியம் போகுதுன்னு கேட்டேன். ரகசியமெல்லாம் இல்ல சம்பந்திமா, சும்மா பேசிட்டு இருந்தோம். மீனாட்சி கிட்ட சில விஷயங்களா சொல்லி அனுப்பியிருந்தேன். அதுக்கெல்லாம் சம்மதிச்சு தானே எங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்கீங்க. என்ன விஷயம் சம்பந்திமா? என்ன விஷயமா? நினைச்சேன் அந்த கல்லூலி மங்கி இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டான்னு. வந்துட்டா குண்டம்மா. வாங்க, நீங்களும் வந்து எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கோங்க. அப்புறம் அது இல்ல இது இல்ல சொல்லக்கூடாது. பொண்ணுக்கு இந்த முறை கண்டிப்பா 1 பவுன் கூட குறையாம 100 பவுன் நகை போடணும். சரின்னு ஒத்துக்கிட்ட அப்புறம் மாப்பிள்ளை கிட்டே அந்த 100 பவுன் நகைய வாங்கி சொந்தமா போடுற மாதிரியே முகத்தை சிரிச்ச மாதிரியே வச்சுக்கிட்டு போடுவீங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. உங்க காசுல சொந்தமா போடணும். சாரதா கம்முன்னு இருங்க. கம். ஒரு கார் வாங்கி தரணும். காருன்னா ஆட்டோல அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி கிடையாது. ஷேர் ஆட்டோ மாதிரி நீட்டா குடும்பத்தோட மொத்தமா உட்கார்ந்து போற மாதிரி பெரிய காரு. அதுவும் உங்க காசுல வாங்கி தரணும். மாப்பிள்ளை அக்கவுண்ட் பேர்ல பேங்க் அக்கவுண்ட்ல 5 லட்சம் ரூபாய் பணம் போடணும். இதெல்லாம் ஓகேன்னா மேல் கொண்டு பேசலாம், இல்லன்னா நாங்க இப்பவே நடைய கட்டுறோம். ஆமா சம்பந்திமா, நீங்க கேக்குறது என் சக்திக்கு மீறினது. ஏன் இப்பதான் கோர்ட் கேஸ் எல்லாம் ஜெயிச்சு நிலத்தை மீட்டிங் இல்ல, அதை வித்து செய்யுங்க. என்னங்க, இதெல்லாம் நாம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன் போன தடவை என் மவனை கைக்குள்ள போட்ட மாதிரி இந்த தடவை இவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்களுக்கு நாமத்தை போடலான்னு பாக்குறீங்களா? இல்ல, அப்புறம் என் மகளுக்கு உங்க வீட்டு பையனை பிடிச்சாதானே நாங்க இதெல்லாம் செய்யணும். சுதாவுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டா.